குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கோண இடப்பெயர்ச்சி, அதுக்கப்புறம் கோண திசைவேகம், கோண முடுக்கம், தொடுகோட்டு முடுக்கம், இதெல்லாம் என்னங்கிறத நம்ம தெளிவாக பார்த்தோம். இப்போ அதெல்லாம் முடிஞ்சு ஒரு வட்டம் நம்ம எல்லாருமே பார்த்துருக்குறோம். அந்த வட்ட இயக்கம் ஒரு புள்ளி பொருள் மாறாத வேகத்தில் ஒரு வட்டப்பாதை வழியே சுற்றி வருகிறது. ஒரு புள்ளி பொருள், ஏதாவது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி. இந்த புள்ளி வட்டப்பாதை வழியே சுற்றி வருகிறது. ஒரு வட்டப்பாதை வழியே சுற்றி வருகிறது. அப்போ இது எப்படி இருக்குதுன்னா, இதனுடைய வேகம் மாறாத இருக்குது. இப்போ மாறாத வேகத்தில் அப்படின்னா நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீட், 10 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. அதே 10 கிலோமீட்டர் வேகத்தில் இங்கேருந்து இங்கே சுற்றுது. இப்போ இது 4ஆக பிரிக்கலாம். அப்போ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கும், இங்கேருந்து இங்கே போகிறதுக்கும், இங்கேருந்து இங்கே வர்றதுக்கும், இங்கேருந்து இங்கே வர்றதுக்கான நேரம் ஒரே அளவாக இருக்கணும். அப்போ இந்த 4 இடத்துக்கும் இப்போ ஏ, பி, சி, டி, இப்போ ஏபிசிடின்னு வச்சுக்கிட்டோம்னா, இப்போ ஏலேருந்து பிக்கு போகக்கூடிய நேரம், அப்போ பியிலேருந்து சிக்கு போகக்கூடிய நேரம், சியிலேருந்து டிக்கு போகக்கூடிய நேரம். இப்போ 4 கால் பகுதியாக பிரிச்சிட்டோம். அப்போ 4 கால் பகுதியும் ஈக்குவல். அப்போ 1 2 3 4 கால் பகுதி, 4 கால் பகுதியும் ஈக்குவல். அப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் இதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இங்கே போகக்கூடிய நேரமும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ இங்கேருந்து இங்கே 1 செகண்டில் போகுதுன்னா இங்கேருந்து இங்கே 1 செகண்டில் போகணும். இங்கேருந்து இங்கே 1 செகண்ட், இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு 1 செகண்ட். அப்போ இது சுற்றி வர்றதுக்கு 4 செகண்ட் ஆகுது. அப்படின்னா இது ஒரு சீரான வேகத்தில் போயிட்டுருக்குது அப்படின்னு அர்த்தம். சீரான வேகத்துக்கு மட்டும்தான் சொல்கிறோம். சீரான வேகம்னா எல்லா இடத்துக்கும் ஈக்குவலாக ஏபிசிடியை கடந்து வரணும். அப்போ அது சீரான வேகத்தில் ஒரு வட்டப்பாதை வழியே சுற்றி வருகிறது. இதுதான் வட்டப்பாதை. சமகால இடைவெளியில் வட்டப்பாதையின் சம தூரத்தை கடக்கிறது எனில், சமகால இடைவெளி 1 செகண்டில் இவ்வளோ தூரத்தை கிடக்குது, 2 செகண்டில் இவ்வளோ தூரத்தை கிடக்குது, 3 செகண்டில் இவ்வளோ தூரத்தை கிடக்குது, 4 செகண்டில் இவ்வளோ தூரத்தை கிடக்குது அப்படின்னா அது சீரான வட்ட இயக்கத்தில் உள்ளது. சீரான வட்ட இயக்கத்தில் உள்ளது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் இந்த படத்தில் காட்டியிருக்கிறது. படத்தில் ஒரு வட்ட இயக்கத்தை காட்டியிருக்கிறாங்க. அது சம வேகத்தில் போகுது. சம வேகத்தில் போச்சுன்னா அப்பொருள் சமகால இடைவெளியில் 1 செகண்டில் பிங்கிற புள்ளிக்கு போவோம், 2 செகண்டில் சிங்கிற புள்ளிக்கு, 3 செகண்டில் டிங்கிற புள்ளிக்கு, 4 செகண்டில் மறுபடியும் ஏங்கிற புள்ளிக்கே வந்துடும். இதுதான் சமகால இடைவெளி. அப்போ சம தூரத்தை கிடக்கிறது. இங்கே 2 மீட்டர்னால் இங்கேயும் 2 மீட்டராக இருக்கும், இங்கேயும் 2 மீட்டர், இங்கேயும் 2 மீட்டர், எல்லாம் சமமான இடைவெளியில் கிடக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பொருள், அந்த புள்ளி வட்ட இயக்கத்தில் உள்ளது அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். இதுதான் படத்தில் காட்டியிருக்கிறது. இப்போ படம், இது ஒரு புள்ளியினுடைய வட்டம். இந்த ஒரு புள்ளி இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு போகுது, அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வருது, அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வருது, மறுபடியும் பழைய இடத்துக்கு வந்துடுது. அப்போ இயக்கத்தினுடைய திசை எப்படி இருக்குது? இந்த பொருள் இங்கேருந்து இங்கே போகுது, ஏ பி சி டின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏலேருந்து பிக்கு போகுது. அப்போ இதனுடைய திசை இப்படி இருக்கும். இப்போ இயக்கத்தினுடைய திசை இந்த திசை, இந்த புள்ளியினுடைய இயக்க திசை இப்படி இருக்குது, ஏலேருந்து பிக்கு போகிற மாதிரி. இப்போ இந்த புள்ளியில் இருக்கிறப்ப இதனுடைய திசை, இந்த புள்ளியினுடைய திசை தொடுகோட்டு திசை இப்படி இருக்கும். இப்போ இந்த புள்ளியில் இருந்துன்னா இதனுடைய தொடுகோட்டு திசை, இதனுடைய திசைனா தொடுகோட்டு திசை, இதனுடைய திசைனா இப்படி அந்த தொடுகோடு மேலேயே இருக்கணும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தொடுகோட்டு திசை, இந்த புள்ளி இது தொடுகோட்டு திசையிலே இருக்குது, இந்த புள்ளி இதுவும் தொடுகோட்டு திசையிலே இருக்குது, இதுவும் தொடுகோட்டு திசை.
இங்கேயும் தொடுகோட்டு திசையிலேயே இருக்குது. இதுதான் அந்த படத்தில் காட்டியிருக்கிறது. அப்போ இதனுடைய வேகம் இந்த வழியாக தான் போகுது. திசை ரெண்டும் சேர்ந்து இது திசை வேகம். இந்த புள்ளியினுடைய திசை வேகம். அப்போ ஒரு புள்ளி இந்த இடத்துல அந்த திசை வேகத்தில் போகுது, இந்த இடத்துல ஒரு திசை வேகத்தில் போகுது, இந்த இடத்துல ஒரு திசை வேகத்தில் போகுது. இப்போ வேகம் வட்ட இயக்கம் அப்படின்னாவே வேகம் மாறாது அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் வேகம் மாறாது. பக்கத்தில் என்ன இருக்குது? திசை வேகத்தில் வேகம் மாறாது. ஆனால் திசை என்ன ஆகும்? மாறிக்கிட்டே இருக்கும். திசை மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு வட்டத்தில் இங்கே இருக்கக்கூடியது புள்ளி இங்கே இருக்குது. இப்போ எந்த திசையில் இயங்கும்? மேலே இருக்கக்கூடியது வடக்கு. இப்போ இங்கே ஒரு புள்ளி இங்கே வந்துடுது. அதே புள்ளி இந்த இடத்துக்கு வந்துடுது. இப்போ ஒரு தொடுகோட்டு திசையில் இயங்குது. இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா கிழக்கு நோக்கி இருக்கும். அப்போ புள்ளி இங்கே வந்துருச்சு. இங்கே வந்ததும் தொடுகோட்டு திசையில் இருக்கும். இப்போ தெற்கு. இப்போ இங்கே வந்துருச்சு, தொடுகோட்டு திசையில் இருக்கும். இப்போ கிழக்கு. அப்போ இந்த திசை என்ன ஆகிட்டு இருக்குது? திசை மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் அதனுடைய வேகம் இங்கே எடுத்துக்கிட்டாலும் சரி, இங்கே எடுத்துக்கிட்டாலும் சரி, ABCDயில் அதனுடைய வேகம் மாறாது அப்படின்னு முன்னாடியே பார்த்துட்டோம். அப்படி இருந்தால் தான் அது வட்ட இயக்கமாக இருக்கும். இப்போ வேகம் மாறல, ஆனால் அதனுடைய திசை கிழக்கு. அப்புறம் இங்கே வடக்கு, கிழக்கு, தெற்கு, மறுபடியும் இது இது மேற்கு. இந்த பக்கம் எடுத்துட்டோம்னா மேற்கு, இந்த பக்கம் கிழக்கு. இப்போ வடக்கு, மேற்கு, தெற்கு, கிழக்கு அப்படி மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் அது வேகம் மட்டும் மாறாமல் இருக்குது, திசை மாறிக்கிட்டே இருக்குது. அப்படி இருந்ததுன்னா அது சீரான வட்ட இயக்கம். திசை வேகத்தில் எது மட்டும்தான் வருது? திசை மட்டும்தான் மாறுது. வேகம் மாறாமல் திசை மட்டும் மாறிச்சுன்னா அது சீரான வட்ட இயக்கத்தில் உள்ளது என நாம் எடுத்துக்கலாம். அப்போ ஒரு இயக்கத்தில் சீரான வேகத்தில் போகக்கூடிய ஒரு புள்ளி திசை மாறுச்சுன்னா அது வட்ட இயக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போ அதனுடைய வேகம் மாறாமல் திசை மட்டும் மாறுச்சுன்னா அது சீரான வட்ட இயக்கம். இப்போ திசை வேகம் மாறிக்கிட்டே இருக்குது, ஆனால் வேகம் மாறாது. அப்போ திசை மாறிக்கிட்டே இருக்குது, அதனுடைய வேகம் மாறாது. திசைவேக வெக்டரின் எண்மதிப்பு, திசைவேக வெக்டரினுடைய எண்மதிப்பு தான் வேகம். திசைவேக வெக்டரினுடைய எண்மதிப்பு வேகம். திசைவேகத்தினுடைய எண்மதிப்பு மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அது வேகம். திசை தொடர்ந்து மாற்றமடைந்து கொண்டே இருக்கும். திசைவேகத்தில் வேகம் மாறாமலும் திசை மாறிக்கொண்டே இருக்கும். இப்படி இருந்ததுன்னா இது சீரான வட்ட இயக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து வட்ட இயக்கத்தின் திசைவேகத்தின் எண்மதிப்பு. வட்ட இயக்கத்தில் திசைவேகத்தின் எண்மதிப்பு மற்றும் திசை இவை இரண்டும் மாற்றமடைந்தால் நமக்கு சீரற்ற வட்ட இயக்கம். முன்னாடி என்ன மாறுது? வேகம் மாறாமல் திசை மட்டும் மாறுச்சு. இப்போ என்னது? வேகமும் மாறுது, திசையும் மாறுது. வேகமும் மாறுது, திசையும் மாறுது அப்படின்னா அது நமக்கு சீரற்ற வட்ட இயக்கம். அங்கே வேகம் மாறுது, திசையும் மாறுது. அப்போ மொத்தமாக திசை வேகம் ரெண்டும் மாறுச்சுன்னா அது சீரற்ற வட்ட இயக்கம். சீரான வட்ட இயக்கம்னா திசை மட்டும் மாறணும், வேகம் மாறாமல் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா சீரான வட்ட இயக்கம். திசை வேகம் ரெண்டுமே மாறுச்சுன்னா அது சீரற்ற வட்ட இயக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ வட்ட இயக்கத்தை பற்றி பார்த்தோம். அடுத்தது மைய நோக்கிய முடுக்கம். மைய நோக்கு முடுக்கம், ஒரு வட்டத்தினுடைய மைய நோக்கு முடுக்கம். அப்போ இது வட்டம். வட்டத்தில் மையம் எங்கே இருக்கும்? இதுதான் மையம். அப்போ மையம் நோக்கிய முடுக்கம். மையம் நோக்கிய முடுக்கம். மைய நோக்கிய முடுக்கம் எங்கே இருக்கும்? வட்டத்தினுடைய புள்ளியிலிருந்து
வட்டத்தின் மையத்தை நோக்கி இருக்கும். வட்டத்தினுடைய மையத்தை நோக்கி இருக்கும். பொருள் இங்கே இருக்கிறப்ப இதனுடைய மையத்தை நோக்கி இப்படி இருக்கும். பொருள் இங்கே இருக்கிறப்ப மையத்தை நோக்கி இப்படி இருக்கும். இங்கே இருந்ததுன்னா இப்படி இருக்கும். இங்கே இருந்ததுன்னா இப்படி இருக்கும். இந்த இடத்துல இருந்ததுன்னா சென்டரை நோக்கி இருக்கும். இதுதான் ஏசி, சென்ட்ரிபிட்டிகல் ஆக்சலரேஷன். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன், மைய நோக்கிய முடுக்கம். மைய நோக்கிய முடுக்கங்கிறது சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன், மையத்தை நோக்கி இருக்கக்கூடிய முடுக்கம். அப்போ ஏசி, ஏசி அப்போ மையத்தை நோக்கிய முடுக்கம், மைய நோக்கும் முடுக்கம். அது எப்போவுமே மையத்தை நோக்கி தான் இருக்கும். எல்லா புள்ளியிலும் இருந்தும் இருக்கும். இங்கே மட்டும்தான் கிடையாது. இந்த புள்ளி இங்கே போகிறப்ப இங்கே இருக்கும், இங்கே போகிறப்ப இங்கே இருக்கும். இப்படி எல்லாமே சென்டரை நோக்கி இருக்கும். நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கேப் விட்டு போட்டுக்கிறாங்க. அப்போ எல்லாமே மையத்தை நோக்கி இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம ஒரு கல், இது ஒரு கல், இது கயிறு. கல்லை கயிற்றுல கட்டி இங்கே நம்ம பிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இங்கே நின்றுட்டுருக்குறோம். நின்றுக்கிட்டு நம்ம கையில் இந்த கயிற்றை பிடிச்சிட்டு கல்லை சுற்றுறோம். கல்லை சுற்றுறப்ப முடுக்கம் எங்கே இருக்கும்? கல் சுற்றிக்கிட்டே வருது, இப்படி சுற்றிக்கிட்டே வருது. ஆனால் கண்ட்ரோல் எங்கே இருக்கும்? நம்ம கையில் இருக்கும். கண்ட்ரோலு நம்ம கையில் இருக்கும். அப்போ சென்டரை நோக்கி நம்முடைய முடுக்கமெல்லாம் எங்கே இருக்கும்? சென்டரை நோக்கி இருக்கும். சென்டருங்கிறது நம்ம பிடிச்சிருக்கக்கூடிய கயிறு பிடிச்சிருக்கக்கூடிய அந்த கையை சுற்றி தான் வட்டமாக சுற்றுது. அப்போ அதுதான் சென்டர். சென்டரை நோக்கி இருக்கக்கூடிய மைய நோக்கு முடுக்கம். சீரான வட்ட இயக்கத்தில் திசைவேக வெக்டரினுடைய எண் மதிப்பு வேகம் மாறாமல் அதன் திசை தொடர்ந்து மாற்றமடைந்து கொண்டே வரும் என்பதை முன்னரே பார்த்தோம். சீரான வட்ட இயக்கம் அப்படின்னாவே என்னது? சீரான வட்ட இயக்கம் அப்படின்னாவே எண் மதிப்பு வேகம், திசைவேகத்தினுடைய எண் மதிப்பு வேகம். வேகம் மாறாமல் திசை மாற்றமடையுது. திசை மாற்றம் அடைஞ்சதுன்னா அது வட்ட இயக்கம் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இது 2.50 நாம் பார்க்க முடியும் அப்படிங்கிறது. 2.50 என்ன இருக்குது? நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு படம் வரையலாம். சீரான வட்ட இயக்கத்தில் திசைவேகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு படம் வரையலாம். முன்னாடி இருந்த படமே தான் இதுவும். இது ஒரு வட்டம், இது மையம், இது என்னது? இதெல்லாம் ஆரம். வட்டத்திலேருந்து வெளிநோக்கி இருக்கிறது எல்லாமே ஆரம். எல்லா இடத்துலையும் இருக்கும். கேப் விட்டு போட்டால் தான் நமக்கு தெரியுங்கிறதுக்காக நம்ம போடுறோம். இப்போ இது எப்படி இருக்கும்? வெளிநோக்கி இருக்கும். ஆரங்கிறது எப்போவுமே மையத்திலேருந்து வெளிநோக்கி இருக்கும். மையத்தை விட்டு வெளியே போகுது. பெருசாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம். பெரிய வட்டமாக இருந்ததுன்னா இன்னும் பெருசாக இருக்கும். அப்படி அப்போ எங்கே நோக்கி போகுது? இது வெளியே நோக்கி போகுது. அப்போ இது வெளியே நோக்கி போகுது. நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதனுடைய திசைவேகம் தொடுகோட்டு திசைவேகம். அப்போ இங்கே ஒரு புள்ளி இருந்ததுன்னா தொடுகோட்டு திசைவேகம், இங்கே ஒரு புள்ளி இருந்ததுன்னா தொடுகோட்டு திசைவேகம், இங்கே ஒரு புள்ளி எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். தொடுகோட்டு திசைவேகம். இப்போ இங்கே ஒரு புள்ளி இருந்ததுன்னா இது தொடுகோட்டு திசைவேகம். அப்போ இது எல்லாமே திசைவேகம். வி இந்த வி எப்படி இருக்கும்? திசைவேகம். எல்லா இடத்துலையும் வேகம் மாறாமலும் திசை மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த வேகம். நம்ம மாறணும்னா அது திசை மட்டும்தான். வேகம் மாறாமல் இருக்குது. திசையை மாறக்கூடியது தான் இது காட்டுறது. அதுக்கு தான் மேலே வெக்டார். மேலே திசைவேகம் அப்படிங்கிறதுக்கு வெக்டார். எல்லா இடத்துலையும் வெக்டார். கீழே இருக்கக்கூடியது ரேடியஸ். சென்டரில் ஓங்கிற மையத்திலிருந்து வெளியில் இருக்கக்கூடியது ரேடியஸ். அது ஆர் வெக்டார். ஆர் வெக்டார் பொசிஷன் வெக்டார். ஆர் வெக்டாருங்கிறது ஆர வெக்டார். இங்கே ஆரமாக எடுத்துக்கிட்டோம்னா இது ஆர வெக்டார். இதுவும் ஒரு ஆர வெக்டார். ஒவ்வொரு சென்டருடைய மையத்திலிருந்தும் வெளிநோக்கி இருக்கக்கூடியது ஆர வெக்டார். சரி, இது சீரான வட்ட இயக்கத்தில் இருக்கக்கூடியது. இதுக்கு இந்த டயக்ராம் படம்.
அடுத்தது இந்த படத்திலேயே சீரான வட்ட இயக்கம் நடைபெறும் பொழுது திசைவேக வெக்டரின் நீல வண்ணம், திசைவேக வெக்டரினுடைய நீல வண்ணம், இதுதான் நீல வண்ணம். அம்புக்குறி போட்டிருக்கிறது நீல வண்ணம். மாற்றமடையாமல் உள்ளதை கவனிக்கவும். நீல வண்ணம் மாற்றமடையாமல் உள்ளதை கவனிக்கவும். நீல வண்ணம் மாற்றமடையாமல் இருக்குது. இது வேகம் மாறாமல் உள்ளதை காட்டுகிறது. இன்னும் என்ன அர்த்தம்? இந்த அம்புக்குறி பார்த்திங்கன்னா ஒரே சைஸில் இருக்குது. நம்ம வேறு கணக்கில் எடுத்துக்கூடாது. இது பார்த்திங்கன்னா அம்புக்குறி ஒரே சைஸில் இருக்குது. ஆனால் இது இந்த திசையில் இருக்குது, இது இந்த திசையில் இருக்குது, இது இந்த திசையில் இருக்குது, இது இந்த திசையில் இருக்குது. ஆனால் அம்புக்குறி பார்த்திங்கன்னா ஒரே அளவாக இருக்கும். அப்போ என்னது? வேகம் மாறாமல் இருக்குது. வேகம் மாறாமல் இருக்கிறது தான் இந்த ப்ளூ கலர். அப்போ நீல வண்ணம் நமக்கு உணர்த்துகிறது. இருப்பினும் திசை வட்டத்தின் ஒவ்வொரு புள்ளியிலும் தொடர்ந்து தொடுகோட்டு திசையில் செயல்படுகிறது. மேலும் முடுக்கம் வட்டத்தின் ஆரத்தின் வழியே மையத்தை நோக்கி செயல்படுகிறது. இருப்பினும் முடுக்கம் வட்டத்தின் ஆரத்தின் வழியே மையத்தை நோக்கி செயல்படுகிறது. இம்முடுக்கத்தை மைய நோக்கு முடுக்கம் என்று அழைக்கலாம். முடுக்கத்தை மைய நோக்கு முடுக்கம். அப்போ ஒரு வட்டம், வட்டத்திலேருந்து இதெல்லாம் ஆரம்னு சொல்லிட்டோம். இது ஓங்கிற மையம். அப்போ ஆரம்ங்கிறது வெளிநோக்கி இருக்குது. அப்போ ஆரத்தின் வழியே அப்படின்னா இந்த வழியாக தான் வரணும், வேறு வழி இல்லை. அப்போ இந்த வழியாக உள்நோக்கி வரக்கூடியது ஏசி, மைய நோக்கிய முடுக்கம். ஆரத்தின் வழியே வட்ட மையத்தை நோக்கி செயல்படும். வட்ட மையத்தை நோக்கி செயல்படும். இதுதான் அடுத்திருக்கக்கூடிய படத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இது மையம் நோக்கிய முடுக்கம். அப்போ ஏ பார்த்தீங்கன்னா ஆரம், இப்படி போட்டுட்டிங்கன்னா அம்புக்குறி திருப்பி போட்டிங்கன்னா ஆரம், அந்த ஆரத்தின் வழியாக உள்நோக்கி வருது. அப்போ இது முடுக்கம், மைய நோக்கு முடுக்கம். அப்போ நம்ம முன்னாடி வச்சுக்கிறோம் இங்கே ஒரு புள்ளி. இப்போ இங்கேருந்து எல்லாமே மையம் நோக்கி போயிட்டுருக்குது. இங்கேருந்து எல்லாமே மையத்தை நோக்கி போகுது. இதுதான் சென்ட்ரு புள்ளி, மையப்புள்ளி, மையத்தை நோக்கி போயிட்டுருக்குது. இது எல்லாமே ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் எல்லாமே சென்டரை நோக்கி போயிட்டுருக்குது. இப்போ இங்கேருந்து இந்த புள்ளியில் இருக்கிறப்ப தொடுகோட்டு திசைவேகம் மேல் நோக்கி இருக்கிறது V1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது இங்கே இந்த இதே புள்ளி இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இல்லைனா இங்கே வந்துடுச்சு. அப்போ இப்படி போகும். அப்போ இப்படி போகுது. அது இதுக்கு நேராகவே போட்டோம்னா அது V1ன்னு எடுத்துக்கலாம். நமக்கு தெரியணுங்கிறதுக்காக இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இது V2, V1, இங்கேயும் V1 எடுத்துக்கலாம். இதுவெல்லாம் V1 ஒரே நேர்கோட்டில் போகுது, ஒரே திசையில் போகக்கூடிய V1. இப்போ இது V2. அப்போ இங்கேருந்து இது போட்டோம்னா நேராக போட்டோம்னா எப்படி போயிருக்கணும்? இப்படி போயிருக்கணும். ஆனால் அப்படி போகாமல் இப்படி போயிடுச்சு. அப்போ இதுதான் டெல்டா V. V1க்கும் V2க்கும் இருக்கக்கூடிய டெல்டா V. அப்போ குறிப்பிட்ட டைமில் டெல்டா V டிவைட் பை டெல்டா T, அதுதான் ஆக்சலரேஷன். டெல்டா V டிவைட் பை டெல்டா T. இப்போ டெல்டா Vங்கிறதுனா V2 மைனஸ் V1, டெல்டா Tங்கிறது T2 மைனஸ் T1, T2 மைனஸ் T1. இதுதான் ஆக்சலரேஷன். அப்போ டைமை பொறுத்து வெலாசிட்டியினுடைய மாற்றம். டெல்டா Vன்னா V1லேருந்து V2க்கு போகுது, V2லேருந்து V1க்கு போகுது, ஏதோ ஒன்று மாற்றம் அடையுது. அப்போ டெல்டா Tங்கிற டைமில் ஃபஸ்ட்டு 1 நிமிஷத்தில், அப்புறம் 5 நிமிஷத்தில் இப்போ மாற்றம் அடையக்கூடிய டைம். அப்போ டைமை பொறுத்து மாற்றம் அடையக்கூடிய திசை வேகம், அதை தான் நம்ம ஆக்சலரேஷன்னு சொல்லுவோம். இங்கே சென்டரை நோக்கி இருக்கிறதுனால இது சென்ட்ரிபிட்டிக்கல் ஆக்சலரேஷன், மையம் நோக்கிய முடுக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதுக்கு சாதாரணமாக வரையணும்னா இது ஒரு வட்டம், வட்டத்தினுடைய தொடுகோடு இந்த புள்ளியில் இருக்கிறப்ப தொடுகோட்டு திசைவேகம் V1 இப்படி போகுது.
இந்த புள்ளியில் இருக்கிறப்ப தொடுகோட்டு திசைவேகம் இப்படி போகுது. இது v2, இது v2. அப்போ v1 எப்படி இருந்திருக்கும்? இப்படி இருந்திருக்கும். v1ங்கிறது திசை இந்த திசையில் இருந்திருக்கும். அப்போ ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இதுதான் டெல்டா வி. அப்போ இங்கே இருக்கிறப்ப ஒரு டைம் இருந்திருக்கும், 2 நிமிஷத்தில் இங்கே போயிருக்குதுன்னா இங்கே போகிறதுக்கு 3 நிமிஷம் ஆகிருக்கும். அப்போ இங்கேருந்து இங்கே எவ்வளோ தூரத்தில் போயிருக்குது? 3 - 2 1 நிமிஷத்தில் போயிருக்குது. அதுதான் டெல்டா டி. இப்போ v1 v2 நமக்கு தெரியும், t1 t2வும் நமக்கு தெரியும். அதுதான் டெல்டா v / டெல்டா டி = ஆக்சலரேஷன். அதுக்கான படம் தான் இது. இப்போ தொடுகோட்டு முடுக்கம் அடுத்து இருக்கக்கூடியது மைய நோக்கு முடுக்கம். அதுலேயே இந்த பக்கம் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நிலை வெக்டார் மற்றும் திசைவேக வெக்டரின் எளிய வடிவின் தொடர்பிலிருந்து மைய நோக்கு முடுக்க சமன்பாட்டை வருவிக்கலாம். இப்போ மைய நோக்கு முடுக்கத்திற்கான சமன்பாட்டை நாம் நிலை வெக்டார் மற்றும் திசைவேக வெக்டரிலிருந்து நம்ம கொண்டு வரலாம். நிலை வெக்டார் திசைவேக வெக்டர்லேருந்து நம்ம கொண்டு வர முடியும். நிலை வெக்டருங்கிறது என்னது? ஆர். திசைவேக வெக்டருங்கிறது வி. அப்போ ஆர் வெக்டார் வி வெக்டார். அப்போ ஆர் வெக்டாருங்கிறது டெல்டா ஆர் வெக்டார், டெல்டா வி வெக்டார். இதிலிருந்து நம்ம கொண்டு வர முடியும். எதை நம்ம கொண்டு வர முடியும்? மைய நோக்கு முடுக்க சமன்பாடு. மைய நோக்கு முடுக்கத்திற்கான சமன்பாட்டை நம்ம கொண்டு வரணும். மைய நோக்கு முடுக்கத்திற்கான சமன்பாட்டை நம்ம கொண்டு வரணும். அதுதான் கீழே இருக்கக்கூடியது. இப்போ கீழே ஒரு படம் நம்ம இது முன்னாடியே பார்த்தது தான். இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம், இது மையம், மையத்திலேருந்து ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது புள்ளி, இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இது ரேடியஸ் R1ங்கிற ரேடியஸ். இங்கேருந்து இங்கே போயிடுச்சு, இங்கேருந்து இங்கே போயிடுச்சு. இப்போ இதனுடைய திசைவேகம் v1, இதனுடைய திசைவேகம் v2, v2ங்கிற திசைவேகத்தில் போகுது. v1ங்கிற திசைவேகம், v2ங்கிற திசைவேகம். அப்போ பொருள் இங்கே போகிறப்ப இதனுடைய ஆரம் இது R2 வெக்டார், இது R1 வெக்டார், இது v1 v2. இவ்வளோ தான் படம். இந்த படத்துலேருந்து R1 R2வை தனித்தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நடுவில் எவ்வளோ தூரம் நடந்துருக்குது அப்படின்னா தீட்டா அளவுக்கு நகர்ந்துருக்குது. இதெல்லாம் முன்னாடியே இடப்பெயர்ச்சியில் பார்த்துருக்குறோம். இடப்பெயர்ச்சியில் நம்ம பார்த்துருக்குறோம். S = R தீட்டா, S = R தீட்டாங்கிறதுல நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம். இப்போ இது தீட்டா, இது எஸ்ஸு, இது ஆர். இதை தான் நம்ம இடப்பெயர்ச்சியில் பார்த்தோம். அதே தான் இங்கேயும் பார்க்குறோம். இது R1, இது R2, இது v1, இது v2. இப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம்? அந்த படத்தை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இது தீட்டா, இது R1, இது R2னா இது என்னவா இருக்கும் அப்படின்னா டெல்டா ஆர், டெல்டா ஆர். அதே மாதிரி திசைவேகம் இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது, மேலே இருக்குது. அப்போ இப்படி வரையலாம். இதுதான் v1, இது v2. அப்போ எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இது v1 வெக்டார் அப்படின்னா இது v2 வெக்டார், கொஞ்சம் திரும்பி இருக்கிறது. இப்போ இது சென்ட்ரலில் இருக்கிறது டெல்டா வி, டெல்டா வி. அப்போ டெல்டா வி வெக்டார், இங்கே டெல்டா ஆர் வெக்டார், இங்கே டெல்டா வி வெக்டார். இதுதான் இந்த படத்தில் இருக்கக்கூடியது. இங்கே இருக்கிறது தனியாக எடுத்து எழுதிருக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ இதிலிருந்து நாம் முடுக்க சமன்பாட்டை, எந்த முடுக்கம்? மையத்தை நோக்கிய முடுக்கத்திற்கான சமன்பாட்டை நம்ம வருவிக்க முடியும். இப்போ நிலை வெக்டார் மற்றும் திசைவேக வெக்டார் இரண்டும் டெல்டா டி என்ற சிறிய கால இடைவெளியில், அப்போ முன்னாடி இங்கே இருந்துச்சு,
இப்போ சிறிய கால இடைவெளி, இப்போ ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு போயிடுச்சு. அப்போ இதுக்கு ஒரு சிறிய காலம் கொஞ்சம் நேரம் ஆயிருக்கும். அப்போ எவ்வளோ நேரம்? டெல்டா டீங்கிற சிறிய கால இடைவெளியில், அப்போ 0 to t அப்படி எடுத்துக்கலாம். சிறிய கால இடைவெளியில் தீட்டா கோணம் இடப்பெயர்ச்சி அடைகிறது. எவ்வளோ தூரம் போயிருக்குது? தீட்டா கோணம் இடப்பெயர்ச்சி அடைந்ததை படம் 2.52 நம்ம பார்க்க முடியும். இந்த படத்தில் நம்ம பார்க்கலாம். சீரான வட்ட இயக்கத்தில், சீரான வட்ட இயக்கத்தில் ஆறுங்கிறத என்னவா எடுத்துக்கிறோம்? நம்ம R1 R2வாக எடுத்துக்கிறோம். R1 ஈக்குவல் டு R2. ஏன்னா ஆரம் சமமாக தான் இருக்கும், அது எப்போவுமே மைனஸில் இருக்காது. அதனால் R1 R2ங்கிறத வெக்டரில் எடுத்துக்கலாம், அது மைனஸில் இருக்காது. அதனால் மார்லஸ் ஆஃப் R1 மார்லஸ் ஆஃப் R2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வியும் வேகம் எப்பயுமே மைனஸில் இருக்காது, திசை வேணால் மாறும், வேகம் மைனஸில் இருக்காது. அப்போ விங்கிறது V1 வெக்டார் மார்லஸ் ஈக்குவல் டு V2 வெக்டார் அதனுடைய மார்லஸ், V2 வெக்டார்னுடைய மார்லஸாக நாம் எடுத்துக்கலாம். அப்போ துகளினுடைய நிலை வெக்டார் R1லிருந்து R2க்கு மாறுது. நிலை வெக்டார் இந்த R1லிருந்து இந்த R2க்கு மாறுது. அப்போ இடப்பெயர்ச்சி வெக்டரின் எண் மதிப்பு, திசைவேக வெக்டரின் எண் மதிப்பு இரண்டும் பின்வரும் தொடர்பினை நிறைவேற்ற வேண்டும். அப்போ V ஈக்குவல் டு V2 மைனஸ் V1 எனவும் குறிப்பிடலாம். இப்போ இடப்பெயர்ச்சி வெக்டரினுடைய எண் மதிப்பு மற்றும் திசைவேக வெக்டரின் எண் மதிப்பு இரண்டும் பின்வரும் தொடர்பினை நிறைவேற்ற வேண்டும். பின்வரும் இதுக்கு இடையே இருக்கக்கூடிய தொடர்பு R, V, தீட்டா இவற்றிற்கிடையேயான தொடர்பு. இதுதான் இடப்பெயர்ச்சியில் நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம். அப்போ தொடர்பினை நிறைவேற்ற வேண்டும். அப்போ என்ன தொடர்பினை நிறைவேற்ற வேண்டும்? அப்போ டெல்டா R டிவைடட் பை R ஈக்குவல் டு டெல்டா V டிவைடட் பை V. இப்போ டெல்டா வியால் வியை மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? R2 மைனஸ் R1 டிவைடட் பை R. ஏன்னா ஆரம் ஈக்குவல் டு V2 மைனஸ் V1 டிவைடட் பை V. இப்போ டெல்டா V பை இந்த தொடர்பினை நிறைவேற்ற வேண்டும். இப்படி இருந்தால் தான் நம்ம மைய நோக்கு முடுக்கத்துக்கான சமன்பாடு கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வரணும்னா இரண்டும் தொடர்பினை நிறைவேற்ற வேண்டும். எப்படி இருக்கணும்? டெல்டா R டிவைட் பை R ஈக்குவல் டு டெல்டா V டிவைட் பை V. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? தீட்டாவுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ இந்த படத்தில் ஒரு வட்டத்தினுடைய படத்தில் டெல்டா R டிவைட் பை R, டெல்டா Rங்கிறது இது டெல்டா R டிவைட் பை R, டெல்டா Vங்கிறது இப்படி இருக்கும். டெல்டா Vங்கிறது இது டெல்டா V பை V, V டிவைட் பை Vக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? தீட்டாவுக்கு ஈக்குவலாக இருக்கணும். தீட்டாவுக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம சமன்பாட்டை வருவிக்க முடியும். இங்கே நடுவில் ஒரு மைனஸ், அந்த மைனஸ் எதுக்கு? அதான் கீழே கொடுத்துருக்குது. இங்கே எதிர்குறி டெல்டா V வட்ட மையத்தை நோக்கி ஆரம் வழியை உள்நோக்கி செயல்படுகிறது. அப்போ டெல்டா Vங்கிறது இதெல்லாம் எப்படி இருக்குது? வெளிநோக்கி போகுது, அதனால் ப்ளஸ்ஸு. இது ஆரத்தை நோக்கி உள்நோக்கி வருது, அதுக்கு ஆப்போசிட்டாக வருது, அதனால் மைனஸ். அதுக்கு ஆப்போசிட்டாக வெளியில் போகிறது ப்ளஸ்ஸு, உள்ளே வரக்கூடியது மைனஸ். அப்போ உள்ள டெல்டா Vங்கிறது உள்நோக்கி வருது, அதனால் இது மைனஸ். அப்போ டெல்டா R டிவைட் பை R ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா V டிவைட் பை V ஈக்குவல் டு தீட்டா, மைனஸ் டெல்டா V டிவைட் பை V ஈக்குவல் டு தீட்டா அப்படிங்கிற கண்டிஷனில் எடுத்துக்கலாம். சரி, இப்போ எப்படி இருக்குது? டெல்டா R டிவைட் பை R ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா V டிவைட் பை V ஈக்குவல் டு தீட்டா.
ஈக்குவல் டு தீட்டா. அப்போ டெல்டா வி டிவைட் பை வி ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா ஆர் டிவைட் பை ஆர் ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா வி டிவைட் பை வி. இப்போ டெல்டா வியை மட்டும் இங்கே வச்சுக்கலாம், இல்லைனா டெல்டா வியை மட்டும் இங்கே வச்சுக்கலாம். இந்த மைனஸு இந்த வி, அப்போ மைனஸ் வியை இந்த பக்கம் கொண்டு வந்துருக்கலாம். இந்த மைனஸ் வியை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா மைனஸ் வி டெல்டா ஆர் டிவைட் பை ஆர், மைனஸ் வி டெல்டா ஆர் டிவைட் பை ஆர். இப்போ மைனஸுங்கிறது விக்கு மைனஸாக எடுத்து வெளியில் கொண்டு வந்துடுறோம். இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா இது ப்ளஸ் ஆயிரும். அப்படி கொண்டு வரக்கூடாது. இந்த மைனஸ் விக்கு வெளியில் கொண்டு வரோம். மைனஸ் விக்கு எடுத்து வெளியில் கொண்டு வந்தோம்னா மைனஸ் வி டெல்டா ஆர் டிவைட் பை ஆர். அப்போ டெல்டா வி ஈக்குவல் டு மைனஸ் வி டெல்டா ஆர் டிவைட் பை ஆர். அப்போ நமக்கு தெரியும் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது டெல்டா வி டிவைடட் பை டெல்டா டி. அப்போ முடுக்கம் வேணும்னா டெல்டா வி டிவைட் பை டெல்டா டி. அதனால் ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறோம், டெல்டா டியால் டிவைட் பண்ணிக்கிறோம். ரெண்டு பக்கமும் டெல்டா டியால் டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ ஆரை வெளியில் எடுத்துடலாம், இங்கே டெல்டா டி. ஆரை வெளியில் எடுத்துட்டோம்னா டெல்டா டி அப்படின்னு வந்துடும். அப்போ டெல்டா டி டிவைட் பை டெல்டா டி ஈக்குவல் டு வி பை ஆர் டெல்டா ஆர் டிவைட் பை டெல்டா டி. நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் டெல்டா ஆருங்கிறது பொசிஷன் வெக்டார். அப்போ டெல்டா ஆருங்கிறது பொசிஷன் வெக்டாருங்கிறதுனால இப்போ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு மைனஸ் வி பை ஆர் டெல்டா ஆர் டிவைட் பை டெல்டா டி. அப்போ இது டெல்டா ஆர், அப்போ நிலை வெக்டார் டைமை பொறுத்து மாறிக்கிட்டே இருந்ததுன்னா அது வெலாசிட்டி, அது திசை வேகமாக மாறிடும். அப்போ இது ஆறுங்கிறது இடப்பெயர்ச்சி. அப்போ இடப்பெயர்ச்சி மாறிக்கிட்டே டைமை பொறுத்து மாறிக்கிட்டே இருந்ததுன்னா அது திசை வேகம். அப்போ ஏ ஈக்குவல் டு மைனஸ் வி பை ஆர் இன்ட்டு வி. அப்போ ஏ ஈக்குவல் டு மைனஸ் வி ஸ்கொயர் டிவைட் பை ஆர், வி ஸ்கொயர் டிவைட் பை ஆர். சீரான வட்ட இயக்கத்திலிருந்து வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா, வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. இங்கு ஒமேகா என்பது மையத்தை பொறுத்து சுழலினுடைய கோண திசைவேகம். அப்போ கோண திசைவேகம் இது மைய நோக்கு முடுக்கத்தை பின்வருமாறு எழுதலாம். அப்போ நமக்கு என்னென்ன இருக்குது, ஏ ஈக்குவல் டு மைனஸ் வி ஸ்கொயர் டிவைட் பை ஆர், வி ஸ்கொயர் டிவைட் பை ஆர். அப்போ வி ஈக்குவல் டு ஒமேகா ஆர், ஆர் ஈக்குவல் டு வி பை ஒமேகா, வி பை ஒமேகா, இல்லைனா ஒமேகா ஈக்குவல் டு வி பை ஆர், ஒமேகா ஈக்குவல் டு வி பை ஆர். அப்போ கோண திசைவேகம் ஒமேகா ஈக்குவல் டு வி பை ஆர். இப்போ ஆர் மட்டும் வேணும்னா ஆர் ஈக்குவல் டு வி பை ஒமேகா. அப்போ வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா, ஆர் ஒமேகா, வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், வி ஈக்குவல் டு எஸ்ன்னு இடப்பெயர்ச்சி எடுத்துக்கிட்டோம்னா ஆர் தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம். இந்த தீட்டாவுக்கு பதிலாக தான் இப்போ ஒமேகா, ஏன்னா கோண திசைவேகம் வட்டத்துக்கு எடுத்துக்கிறோம், அதனால் கோண திசைவேகம், அதனால் ஒமேகா. அப்போ எஸ்ஸுக்கு பதிலாக வி, அப்போ வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா அப்படின்னு நம்ம இந்த கண்டிஷனை இங்கே எடுத்துக்கலாம். இங்கு ஒமேகா என்பது மையத்தை பொறுத்து துகளினுடைய கோண திசைவேகம். எனவே மைய நோக்கு முடுக்கத்தை பின்வருமாறு எழுதலாம், மைய நோக்கு முடுக்கத்தை பின்வருமாறு எழுதலாம். அப்போ ஏ ஈக்குவல் டு மைனஸ் வி ஸ்கொயர் டிவைட் பை ஆர். இப்போ ஏ ஈக்குவல் டு இந்த பக்கம் மைனஸ்
விக்கு பதிலாக ஆர் ஒமேகா, அப்போ மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் டிவைடட் பை ஆர். இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர். ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர். இதுதான் மைய நோக்கு முடுக்கம், ஏசின்னு எடுத்துக்கலாம். சென்ட்ரிபிட்டிக்கல் ஆக்சலரேஷன், மைய நோக்கு முடுக்கம் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, அடுத்து கீழே இருக்கக்கூடிய குறிப்பு. சீரான வட்ட இயக்கத்தில் மைய நோக்கு முடுக்கத்தின் எண்மதிப்பு மாறிலி. ஆனால் மைய நோக்கு முடுக்கம் அப்படின்னாவே திசையும் இருக்கும். அப்போ திசை மாறும். அப்போ முடுக்கத்தினுடைய எண்மதிப்பு மட்டும்தான் மாறிலி. அப்போ வேகம் மட்டும்தான் மாறிலி. மைய நோக்கு முடுக்கம் மாறிலி இல்லை. மைய நோக்கு முடுக்கம் மாறிலி இல்லை. முடுக்கம்னா திசையும் இருக்கும். அப்போ திசை மாறிக்கிட்டே இருக்கிறனால மைய நோக்கு முடுக்கம் மாறிலி இல்லை, அதனுடைய எண்மதிப்பு மாறிலி. அதன் திசை தொடர்ந்து மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும். அதனால் மைய நோக்கு முடுக்கம், திசை, வேகம் ரெண்டுமே சேர்ந்தது தான் முடுக்கம். அப்போ நமக்கு எண்மதிப்பு அப்படின்னா வேகம் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும், மாறாமல் இருக்கும். திசை மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் மைய நோக்கு முடுக்கம் மாறிலியாக இருக்க முடியாது. அது ஒரு மாறிலியாக இருக்க முடியாத காரணம் திசை மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான். இப்போ அதுக்கு கீழே சீரற்ற வட்ட இயக்கம். முன்னாடி பார்த்தா சீரான வட்ட இயக்கம். இப்போ சீரற்ற வட்ட இயக்கம். வட்ட இயக்கத்தில் வேகம் மாற்றம் அடைந்து கொண்டே இருந்தால், முன்னாடி என்ன சொன்னோம், வேகம் மாறாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் சீரான வட்ட இயக்கம். வேகம் மாறுச்சுனாவே அது சீரற்ற வட்ட இயக்கம். வட்ட இயக்கத்தில் வேகம் மாற்றமடைந்து கொண்டே இருந்தால், அப்போ வேகம் மாறுது, அதனை சீரற்ற வட்ட இயக்கம் என அழைக்கலாம். எடுத்துக்காட்டாக, ஊசல் குண்டு கட்டப்பட்ட கயிறு செங்குத்து வட்டத்தில் சுற்றி வரும்போது குண்டின் வேகம் எல்லா நேரங்களிலும் சமமாக இருப்பதில்லை. அப்போ ஊசல் குண்டு கட்டப்பட்ட கயிறு அப்படின்னா ஒரு இரும்பு குண்டு இப்படி கயிற்றில் கட்டி தொங்க விட்டுருந்தானாவே இதுக்கு பேர் ஊசல் குண்டு. அது சின்னதாக இருக்கலாம், பெருசு இவ்வளோ பெருசு இருக்கலாம், இவ்வளோ பெருசு இருக்கலாம். அப்போ ஒரு குண்டு கயிற்றில் கட்டி தொங்க விட்டானா அது ஊசல் குண்டு. செங்குத்து வட்டத்தில் எப்படி சுற்றுது, இப்படி சுற்றுது. செங்குத்து வட்டத்தில் சுற்றி வரும்போது, அப்போ செங்குத்து வட்டத்தில் அப்படியே சுற்றி வருது. சுற்றி விட்டால் தான் சுற்றி வரும், அது தானாக சுற்றி வராது. செங்குத்து வட்டத்தில் சுற்றி வரும்போது, அப்போ இங்கேருந்து மேலே போகிறப்ப அதனுடைய வெயிட் அதிகமாக இருக்கும். அப்போ இங்கேருந்து மேலே போகிறப்போ ஒரு வேகத்தில் இருக்கும், மேலேருந்து கீழே வர்றப்போ ஒரு வேகத்தில் இருக்கும். நம்ம ஊரில் ராட்டினதூரி ஆடி இருப்போம். அப்போ ராட்டினதூரி ஒரே வேகத்தில் தான் சுற்றி விடுறாங்க. அது மேலே போகிறப்ப மெதுவாக போகுது, கீழே வர்றப்போ வேகமாக வருது. மேலே போகிறப்ப மெதுவாக போகுது, கீழே வர்றப்ப வேகமாக வருது. அப்போ வேகம் மாறுது, திசையும் மாறுது, வேகமும் மாறுது. இப்போ இந்த திசையில் போகுது, அப்புறம் இந்த திசையில் வருது. அப்போ ஏங்கிற புள்ளியிலேருந்து பிங்கிற புள்ளி வரைக்கும் இங்கே போகிறப்ப இதனுடைய திசை இப்படி போகுது, இதனுடைய திசை இப்படி வருது. அப்போ இதனுடைய திசையும் மாறுது, வேகமும் மாறுது. இங்கேருந்து மேலே போகிறப்ப மெதுவாக போகுது, கீழே வர்றப்போ வேகமாக வருது, மறுபடியும் மெதுவாக போகுது, வேகமாக போகுது. இது மாதிரி தான் ஊசல் குண்டு. நம்ம ராட்டினதூரி எப்படி ஆடுறோமோ அதே மாதிரி தான் ஊசல் குண்டு. வேகம் சமமாக இருப்பதில்லை. வட்ட இயக்கத்தில் வேகம் மாற்றமடையும் போதெல்லாம் துகள் படத்தில் உள்ளவாறு மைய நோக்கு முடுக்கம் மற்றும் தொடுகோட்டு முடுக்கம் இரண்டையும் பெறும். அப்படி வேகம் மாறுற எல்லா இடத்துலையும் அதனுடைய முடுக்கம் ரெண்டாக இருக்கும். ஒன்று மைய நோக்கு முடுக்கம், இன்னொன்று டேஞ்சன்சியல் தொடுகோட்டு முடுக்கம், ரெண்டையும் பெறும். அப்படி வேகம் மாற்றம் அடைகிற இடத்துல முடுக்கம் ரெண்டாக மாறும். வேகம் மாற்றம் அடைகிற இடத்துல தான் அது என்னவாக இருக்கும், ஒன்று தொடுகோட்டு முடுக்கம், இன்னொன்று மைய நோக்கு முடுக்கம்.
நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். தொடுகோட்டு முடுக்கமும் நமக்கு தெரியும், மையநோக்கு முடுக்கமும் நமக்கு தெரியும். அப்போ ரெண்டும் இருந்ததுன்னா தொகுபயன் முடுக்கம். நம்ம இது ஏ வெக்டார், இது பி வெக்டார்னா இங்கே ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார், ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். அப்போ தான் இதுதான் தொகுபயன் வெக்டார், இது தொகுபயன் வெக்டார். அது மாதிரி இப்போ நமக்கு என்ன இருக்குது, ரெண்டு இருக்குது. ஒன்று டேஞ்சன்சியல் ஆக்சலரேஷன் ஏடி, இன்னொன்று ஏசி சென்ட்ரிபிட்டிக்கல் ஆக்சலரேஷன் ஏசி. இப்போ ரெண்டு முடுக்கத்தை பெறுது. அப்போ தொகுபயன் முடுக்கம், அப்போ ரியாக்டன் ஏஆர் ரிசல்டன் ஆக்சலரேஷன். அப்போ ரியாக்ஷன் என்ன ஆகுது, ரிசல்டன் ஆக்சலரேஷன். அப்போ ஏஆர் அது ரெண்டுக்கும் காமனாக இருக்கும். அதுதான் படத்தில் காட்டிருக்கிறாங்க. இப்போ படம் வரைகிறோம். வட்டம், இது மையப்புள்ளி, இதிலேருந்து போகக்கூடியது ஆறுன்னு நமக்கு தெரியும். அப்போ முன்னாடி மைய நோக்கு முடுக்கம் பார்த்துருக்குறோம், ஏசி உள்நோக்கி இருக்கும். தொடுகோட்டு முடுக்கமும் பார்த்துருக்குறோம், எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், ஏடி. அப்போ வேகம் மாறுறப்ப இது ரெண்டுமே இருக்கும். இப்போ ரெண்டுமே இருக்கிறதுனால நமக்கு ஒன்றா வேணும். அப்போ இதனுடைய ரிசல்டன் ஆக்சலரேஷன் அது எப்படி இருக்குன்னா, இதுக்கு ரெண்டுக்கும் சென்டராக இருக்கும், ஏஆர். அப்போ எந்த ஆங்கிளில், தீட்டா ஆங்கிளில். சென்ட்ரிபிள் ஆக்சலரேஷன்லேருந்து தீட்டா ஆங்கிள், மைய நோக்கு முடுக்கத்திலேருந்து தீட்டா ஆங்கிளில் அதனுடைய ரிசல்டன் வெக்டார் இருக்கும். அப்படிங்கிறத இந்த படத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் இந்த படம். இப்போ மைய நோக்கு முடுக்கம் மற்றும் தொடுகோட்டு முடுக்கம் இவற்றின் வெக்டர் கூடுதலின் வழியே தொகுபயன் முடுக்கத்தினை ஏ ரிசல்டன் வெக்டரை பெறலாம். ஏஆரை நாம் பெற முடியும் கூடுதலின் வழியே. அதுதான் ஒரு முக்கோணம் அப்படின்னு இருந்தாவே ஆர் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். அது மாதிரி இதனுடைய தொகுபயன் வெக்டாரை நாம் கணக்கிட முடியும். இப்போ மைய நோக்கு முடுக்கம் v²/r நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம். மைய நோக்கு முடுக்கத்தினுடைய எண் மதிப்பு a ஈக்குவல் டு -v²/r. இப்போ எண் மதிப்பு மட்டும் நமக்கு வேணும். அப்போ v²/r. அப்போ மைனஸ் விட்டுட்டு v²/r. ஏன்னா சிங்கிறது மையத்தை நோக்கி வர்றதுனால தான் இந்த மைனஸ். இப்போ நம்ம ரிசல்டன் வெக்டார் தான் எடுக்கிறோம். அப்போ முடுக்கம் மட்டும் நமக்கு போதும், நம்முடைய எண் மதிப்பு மட்டும் போதும். அப்போ தொகுபயன் முடுக்கத்தினை எண் மதிப்பை பின்வருமாறு குறிப்பிடலாம். ஏஆர் ஈக்குவல் டு, இப்போ எண் மதிப்பை மட்டும் தான் எடுத்துருக்குறோம். இப்போ எண் மதிப்பு √ஏ டேஞ்சன்சியல், இப்போ தொடுகோட்டு முடுக்கத்தினுடைய ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஏசி, ஏசிங்கிறது மைய நோக்கு முடுக்கம். அப்போ v²/r ஹோல் ஸ்கொயர். இது எண் மதிப்பு. ஏஆர் ஈக்குவல் டு √AT² ப்ளஸ் v²/r ஸ்கொயர். இது ஏஆர் ரிசல்டன் ஆக்சலரேஷன். இந்த தொகுபயன் முடுக்கம் ஆர வெக்டருடன் தீரா கோணத்தை ஏற்படுத்துகிறது. நம்ம படத்திலே பார்த்தோம், ஆர வெக்டருடன் ஆருடன் தீட்டா கோணத்தை, அப்போ ஏஆருங்கிறது ஆருடன் தீட்டா கோணத்தை ஏற்படுத்துகிறது. படம் 2.53 காட்டுகிறது. அப்போ கோணம் தீட்டாவை பின்வருமாறு குறிப்பிடலாம். அப்போ டேன் தீட்டா எடுத்துக்கலாம். அப்போ தீட்டாவை நம்ம பின்வருமாறு குறிப்பிடலாம். அப்போ டேன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் டிவைட் பை அடுத்துள்ள பக்கம், எதிர்பக்கம் டிவைட் பை அடுத்துள்ள பக்கம். அப்போ எதிர்பக்கம் அப்படிங்கிறது அங்கே என்ன, ஏடி. எதிர்பக்கங்கிறது அந்த பக்கம் மேலே இருக்கக்கூடியது, ஏடி டிவைட் பை ஏசி. ஏசிங்கிறது v²/r, v²/r. அப்போ டேன் தீட்டா ஈக்குவல் டு ஏடி டிவைட் பை v²/r. அப்போ தீட்டா ஈக்குவல் டு tan inverse of AT divided by v² divided by r. ரெண்டு வேல்யூ இருந்ததுன்னா tan inverse of theta equal to tan inverse of AT divided by v² divided by r.
அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு தீட்டாவை பின்வருமாறு குறிப்பிடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இது. சரி, இது வரைக்கும் நம்ம இது பார்த்துருக்குறோம். இப்போ ரெண்டாவது லெசனு முடிய போகுது. இப்போ இதில் வரக்கூடியதெல்லாம் அடுத்தது நமக்கு யூனிட் டெஸ்ட் வரப்போகுது. எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதை முடிஞ்ச வரைக்கும் 1 நாள் 2 நாள் அவங்க டைம் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன முன்னாடி படித்தோமோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணி நம்ம ஈஸியாக அந்த டைமை பயன்படுத்திட்டோம்னா ஈஸியாக 1 லெசனோ 1.5 லெசனோ 2 லெசனோ கொடுக்கக்கூடிய லெசன் எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோதான் கொடுப்பாங்க. அந்த கொடுக்கக்கூடிய லெசனை நாம் இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணோம்னா நமக்கு ஓரளவுக்கு முழுசாக புரிஞ்சிடும் 1 மார்க்கிலேருந்து. அப்போ எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டு கணக்கு, அதுக்கப்புறம் பயிற்சி கணக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னாவே நமக்கு ஓரளவுக்கு அந்த லெசன் நாம் படித்த மாதிரி நமக்கு ஆயிரும். அதனால் யூனிட் டெஸ்ட்டுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே முடிஞ்ச அளவுக்கு ரிவிஷன் பண்ணி நல்லா படிங்க. படிச்சிங்கன்னா நல்ல மார்க்கு வாங்க முடியும். இதெல்லாம் ரேங்க் கார்டில் போடுவாங்க. யூனிட் டெஸ்ட் மார்க்கெல்லாம் ஸ்லிப் டெஸ்ட்டையும் போடுவாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ தான் யூனிட் டெஸ்ட் நடக்கிறதுனால யூனிட் டெஸ்ட் மார்க்கை போடுவாங்க. டைம் கிடைக்கிறப்பலாம் வீடியோ மட்டும் பார்க்காம அதில் இருக்கிறத மட்டும் படிக்காமல் டைம் கிடைக்கிறப்பலாம் எதெல்லாம் நம்ம படிக்காமல் இருக்கிறோமோ அதெல்லாம் படித்து கவர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த யூனிட் டெஸ்ட். நம்ம ஏதாவது ஒன்று விட்டுருப்போம், நம்ம சேர்றதுக்கு முன்னாடி படிச்சிருப்போம். இதெல்லாம் சேர்த்து ஒன்றா படித்து இதெல்லாம் நம்ம டெஸ்ட்டில் தான் விட்டுருக்கிறோமோ அதெல்லாம் படித்து கவர் பண்ணிக்கிறது தான் அந்த 2 நாள் 2.5 நாளுங்கிறது. அந்த டைமுக்குள்ளே நம்மளால் படிச்சிக்க முடியும். படித்ததை ஒரு டைமையும் படிக்காத இன்னும் 2 டைமும் சேர்த்து படித்து அதை எல்லாம் ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரத்துக்கு தான் இது. நீங்கள் ஈஸியாக படித்து நல்ல மார்க் வாங்க முடியும். சரி, அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம்.